பண்றதெல்லாம் அரசியல் கிடையாது. உண்மையிலே மக்களுக்கான அந்த உழைப்பு இருக்கணும். அதனால தான் நாம் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். இது எதிரிங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நம்மளை சுற்றி அத்தனை சதிகள். அதில் முக்கியமான சதி என்ன தெரியுமா? இதை பாரு, ஒன்று நீ இல்லைனா நான் இல்லைனா நீ இல்லைனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவில் வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாற்ற முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை. நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம். ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். பழி மேல பழி போட்டு கரூர்ல ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும். ஆனா அந்த ரிலீஸ் பிரச்சனையில நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி முழுகி பட்டும் படாம குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. கிரிக்கெட்லையும் விசில போடுறது தமிழ்நாடு தான். சிஎஸ்கே வரப்போற எலெக்ஷன்லயும் விசில போட போறது நம்ம டிவிக்கே தான். எம் மேல அநியாயமா பழி போடுறாங்க. எதுக்கும் அசரமாட்டான் இந்த விஜய். நீங்க ரூல்ஸை போடுங்க, நாங்க பழி மேல பழி போட்டு தடுக்கிறோம். திமுக அதிமுக மீது விஜய் நேரடி அட்டாக். என்ன தடுக்க திமுகவும் அதிமுகவும் மறைமுக டீலிங் போட்டு செயல்படுறாங்க. நீ விதிமுறைகள்னு போட்டு அவனை தடுத்து விடு, நானும் பழி மேல பழி போட்டு அவனை தடுக்கிறேன்னு பேசி வச்சுக்கிட்டு பிரச்சனை கொடுக்கறாங்கன்னு தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில நடைபெற்ற பரப்புரை கூட்டத்துல தாவேகா தலைவர் விஜய் பரபரப்பு புகார் கூறியிருக்காரு. தமிழ்நாடு அரசியல் தற்போது 4 முனை போட்டி நிலைக்கு போயிருக்கு. MK ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி, அதிமுக பாஜக அணி, நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் தனித்தனி அணிகளா களமிறங்கும் சூழல் உருவாகி இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் கலந்து கொண்ட தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி தஞ்சாவூர் சிங்கம்பட்டியில நடைபெற்றுச்சு. காவல்துறை அனுமதிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பின்பற்றி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுச்சு. குறிப்பா அனுமதி பெற்றவங்க மட்டுமே நிகழ்ச்சி நடைபெறும் இடத்துக்கு உள்ள அனுமதிக்கப்பட்டாங்க. QR குறியீட்டு கூடிய நுழைவு சீட்டு முன்னதாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டு யார் கலந்துக்க வேணும் அப்படின்றத முடிவு செஞ்சு 4900 பேருக்கு தாவேகா சார்பில் அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுச்சு. தொடர்ந்து தாவேகா தொண்டர்களின் ஆரவாரத்துக்கிடையே விஜய் பேசினாரு. தமிழ்நாடு தான் விஜய் தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டு மக்களோட உண்மையான பிரதிநிதி நான். தமிழ்நாடு விஸ் ஸ்டாலின்றது தான் இந்த தேர்தல். எனக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இடையில யாராலும் நுழைய முடியாது. மறுபிறவி மறுஜென்மம் பத்தி எனக்கு பெருசா தெரியாது. ஒருவேளை அது உண்மையா இருந்தா அடுத்த பிறவியில விவசாயி மகனா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். மதிப்பிற்குரிய மனிதர்கள் விவசாயிகள் பார்க்க சாதாரணமா இருக்கலாம், ஆனா அவங்க சாதாரணமானவங்க கிடையாது. வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல எல்லா அணியும் உடைஞ்சு நொறுங்கும். டிவிக்கே அடிச்சு நொறுக்கும். நீங்கள் அனைவரும் எனக்கு ஒரு உறுதிமொழியை கொடுக்கணும். ஊழலற்ற தாவேகா ஆட்சியை அமைப்பீங்களா? இந்த விஜய்க்கு ஒரு வாய்ப்பு தருவீங்களா? ஒவ்வொரு பூத்திலும் விசில் சத்தம் கேட்குமா? விசில் சத்தம் ஓட்டா மாறுமா? எனக்கு விவசாயத்தை பத்தி பெருசா தெரியாதுதான், ஆனா நான் ஒத்துக்குவேன், மத்தவங்களை போல நானும் டெல்டா காரன்தான்னு உங்க காதுல டால்டா ஊத்த மாட்டேன். மணல் மாஃபியா கும்பலுக்கு ஆதரவு கொடுப்பது திமுக தான்றத மறுக்க முடியுமா? ஆட்சி முடிகிற நேரத்துல பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுறது ஏன்? ஒண்ணு நீ இல்லைன்னா நான். நம்ம தாண்டி யாரும் வந்துவிடக் கூடாது. நாம மாறி ஆட்சிக்கு வந்து விடலாம்னு நினைச்சோம். விஜய் வந்தா நமக்கு தொல்லை. மக்கள் வேற அவனைத்தான் நம்புறாங்க. அதனால நீ விதிமுறைகள்னு போட்டு அவனை தடுத்துடு, நானும் வழி மேல பழி போட்டு அவனை தடுக்கிறேன்னு திமுகவும் அதிமுகவும் பேசி வச்சுக்கிட்டு பிரச்சனை கொடுக்கறாங்க.
சினிமாவை விட்டு அரசியலுக்கு விஜய் போட நிலையில மக்கள் பிரச்சனைகளை பத்தி மட்டுமே விஜய் பேசிக்கிட்டு வந்தாரு. ஆனா இன்றைய கூட்டத்துல மக்களின் பிரச்சனைகளுக்கு நடுவே தன்னோட குடும்ப பிரச்சனை குறித்து விஜய் ஏதாவது விளக்கம் கொடுப்பாருன்னு பலரும் எதிர்பார்த்த நிலையில அதற்கு பதிலா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாதது பத்தி பேசி இருக்காரு. ஸ்டாலின் அங்கிள்னு ஆரம்பத்துல கிண்டல் அடிச்சுட்டு பேசிட்டு வந்த விஜய் தற்போது ஸ்டாலின் சாருன்னு பேசிட்டு வர்றாரு. மேலும் தஞ்சாவூர்ல விஜய் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிச்சது தாவேகாவினரையும் விஜய் ரசிகர்களையும் வியப்புல ஆழ்த்தி இருக்கு. ஜனநாயகன் படம் வெளியாகாத நிலையில பலரும் அதற்காக குரல் கொடுத்தாங்க. குறிப்பா நம்ம சிஎம் சார் கூட குரல் கொடுத்தாரு. அதற்காக அவருக்கு நன்றின்னு விஜய் பேசி இருக்காரு. மேலும் சங்கீதா விவகாரத்துக்கு பிறகு முதன்முறையாக பொதுவெளிக்கு வந்திருக்கிற விஜய் தஞ்சாவூர்ல ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு அதிரடியா பேசினாரு. தொடர்ந்து பேசிய அவரு தற்போது டெல்லி அணி தமிழ்நாடு அணின்னு பேசுறாங்க. வெள்ள கொடை பிடிச்சி டெல்லி அணிக்கு ஆதரவா நின்னவங்க யாரு? அரசியல்ல மட்டுமல்ல, கிரிக்கெட்ல கூட தமிழ்நாடு அணியை டெல்லி அணி ஜெயிக்க முடியாது. சிஎஸ்கே 2026 வெல்லும். தமிழக வெற்றி கழகமும் அப்படித்தான். கிரிக்கெட்ல விசில் போடுறது நம்ம சிஎஸ்கே, வரப்போற தேர்தல்ல விசில் போட போறது நம்ம டிவிகே. மற்றவங்களுக்கு தான் இது ஒரு எலெக்ஷன், தமிழக மக்களுக்கு இது ஒரு எமோஷன் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசி இருக்காரு விஜய். மேலும் விவசாயிகளுக்கான தாவேகா வாக்குறுதிகளை வெளியிட்டு இருக்காரு விஜய். டெல்டா விவசாயிகள் சமீபத்துல கூட உரத்தட்டுப்பாட்டை சந்திச்சாங்க. தாவேகா ஆட்சிக்கு வந்தவுடன் உரத்தட்டுப்பாடு இல்லாம பாத்துக்குவோம், 5 ஏக்கர் நிலம் வரை உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கியில வாங்கிய பயிர்க்கடன்கள் முழுமையா ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம். 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை என்ற வரையறை நிர்ணயிக்கப்படும். கிராமங்கள்ல இடையாளர்கள் நியமிக்கப்படுவாங்க. பெண் விற்பனையாளர்களுக்கு பெண் இடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் இடையாளர் முறை பின்பற்றப்படும். ரேஷன் கடைகள்ல அரிசி தவிர மற்றவை பாக்கெட் செஞ்சு விற்கப்படும். அடிப்படை வசதிகள் மீனவர்களுக்கு ஒன்றிய அரசு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வேணும். ஒன்றிய அரசுக்கு அதற்கான அழுத்தத்தை தாவேகா கொடுக்கும். கல்வி, மருத்துவம், ரேஷன், போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுப்போம். பெண்கள், குழந்தைகள், இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்போம். அரசு வேலை வாய்ப்பு கூட தனியார் வேலை வாய்ப்புகளும் அதிக அளவு உருவாக்கப்படும். இத்தனை கோடி அத்தனை கோடி ஒப்பந்தம்னு விளம்பரம் செஞ்சு ஏமாத்தாம நியாயமா செயல்படுவோம். அடுத்து நாங்க தான் ஆட்சின்று நெஞ்ச நிமித்தி சொல்றவங்க நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் இல்லாத ஆட்சின்னு நெஞ்ச தொட்டு வாக்குறுதி அளிக்க தயாரா? நாம இன்னைக்கு இல்ல, ஆட்சிக்கு வந்த பிறகும் தில்லா அதை சொல்லுவோம். ஊழல் லஞ்சம் இல்லாத ஆட்சியை வழங்க முயற்சி செஞ்சாலே போதும், எல்லாம் தன்னாலே நடந்துடும்னு சொன்னாரு. மேலும் இந்த பிரம்மாண்ட கூட்டத்துல 2026 தேர்தலுக்கான வியூகங்களை விஜய் வகுப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஸ்டாலினா விஜயான்னு நேரடி சவாலை வீசியவரு தன்னோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற சட்ட போராட்டத்தை மட்டும் லாபகமா தவிர்த்துட்டாரு. பெண் வாக்காளர்களோட ஆதரவு தான் ஒரு கட்சியோட வெற்றிக்கு அஸ்திவாரம்ன்றத அறிஞ்சே பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிப்போம்னு கடந்த முறை மேடையில முழங்கினாரு. ஆனா இந்த முறை அதையும் தவிர்த்துட்டாரு. நிஜ வாழ்க்கையில தன்னோட மனைவி முன்வைத்த புகார்களுக்கு அவர் பதில் அளிக்காதது அவரது குடும்ப பாங்கான பிம்பத்தை பாதிக்குமோன்ற அச்சம் கட்சி நிர்வாகிகளிடையே மெல்ல எட்டி பார்க்க தொடங்கி இருக்கு. சங்கீதா புகாரால தனக்கு டேமேஜ் அதிகம்னு உணர்ந்த விஜய் இன்னைக்கு அதை பத்தி பேசவே இல்லை. மேலும் திமுக 2வது முறையா ஆட்சியை பிடித்ததா சரித்திரமே இல்ல, கருணாநிதியால கூட அது முடியாதுன்னு பேசி இருக்காரு. ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. மோசடி ஆட்சி, திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு? நீட் தேர்வை மாநில அரசால ஒழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் நீட்டை ஒழிப்போம்னு சொன்னாங்க. மோசடி ஆட்சியில முக்கியமான ஆட்சி திமுகவுடையது. மக்களை நேசிக்கிற விஜய் வேண்டுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் ஸ்டாலின் வேண்டுமான்னு ஆவேசமாக பேசினாரு. தொடர்ந்து நான் என்ன பேசினாலும் திருச்சி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டை பிழைக்க வைக்கிறது திமுக தான், ஸ்டாலின் சார்தான்ற பேச்செல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது பாஸ். ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு சின்ன பசங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க பாஸ்ன்னு மிகவும் ஆவேசமா உணர்ச்சி வசப்பட்டு விஜய் தஞ்சாவூர்ல தன்னோட பேச்ச முடிச்சிருக்காரு.